வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் 22/1/2025 விஏஓ ஜேஏ இந்த போஸ்டிங்காக கவுன்சிலிங் போக ரெடி ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவும் ப்ளஸ் டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் இவங்களுக்காகவும் வந்து என்ன செய்யணும்னா, டிஸ்ட்ரிக்ட் சீனியரிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஓவராலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு இருக்கிறத ஒரு ரிவ்யூவாக தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஏபிசிடி ஆர்டர் படி தான் நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில் அந்த அடண்டம் 1Cல அந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி வேகன்சிலாம் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த ஏல வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ டி வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆர்டர் படி தான். ஏன்னா அரியலூர் இந்த மாதிரி ஆரம்பித்து இப்போ வந்து திருநெல்வேலி இந்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு 23 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத உங்களுக்கு போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். அது ஒரு தடவை ஒரு ஓவர் வியூவாக பார்த்துட்டு படிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேகன்சிலாம் எவ்வளோங்கிறத அந்த டயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் கவுன்சிலிங் போகும்போது இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் நாங்கள் போனோம். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேராக போங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரி. நீங்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இதுக்குள்ளே போவோம். இதில் விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைபிஸ்ட்டு இவங்களோட இந்த போஸ்டிங்லாம் எவ்வளோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மேலே சொல்லக்கூடிய இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் இது எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயில் எல்லாமே அடண்டம் 1Cல இருந்து அத்தன்டிகேட்டடாக டவுன்லோட் பண்ணி எடுத்து தான் உங்களுக்கு கிளியராக நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கூடயும் அடண்டம் 1E ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடண்டம் 1Eல வந்து இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கொஞ்சம் வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அடண்டம் 1Cல 9491 அவங்க அலாட் பண்ணக்கூடிய வேகன்சியில் இருக்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேலமில் 4 ஜேஏங்கிறது இந்த இடத்துல வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சிவகங்கையில் 4, தஞ்சாவூரில் 10, த நீல்கிரிஸ் அதில் வந்து 12. அடுத்து ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் 20 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ போஸ்டிங் கிடையாது. சிவகங்கையில் 3 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, 7 விஏஓ. தஞ்சாவூரில் 6 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, 58 விஏஓ எடுக்க போகிறாங்க. இந்த நீல்கிரிஸில் வந்து 20 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, 11 விஏஓ வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரூரல் டெவலப்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சேலமில் வந்து 9 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சிவகங்கையில் 22 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, தஞ்சாவூரில் 20 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இந்த நீல்கிரிஸில் 5 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டவுன் பஞ்சாயத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜேஏ நான் செக்யூரிட்டியில் எந்த போஸ்ட்டும் அலாட் பண்ணலை. அதே இது ஜேஏவாகவும் பில் கலெக்டராகவும் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் 11, சிவகங்கையில் 2, தஞ்சாவூரில் 15, இந்த நீலகிரிஸில் எந்த போஸ்டிங்கும் கிடையாது. ஸோ இதே மாதிரி டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைபிஸ்ட்டு எவ்வளோ வேகன்சிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் டைப்பிஸ்ட்டு 22, ஸ்டெனோ 3, சிவகங்கையில் டைப்பிஸ்ட்டு 5, ஸ்டெனோ 7, தஞ்சாவூரில் டைப்பிஸ்ட்டு 14, ஸ்டெனோ 10, இந்த நீல்கிரிஸில் டைப்பிஸ்ட்டு 28, ஸ்டெனோ 9. ஸோ இது ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் டைப்பிஸ்ட்டு 10, ஸ்டெனோ கிடையாது. சிவகங்கையில் டைப்பிஸ்ட்டு 9, ஸ்டெனோ கிடையாது. தஞ்சாவூரில் டைப்பிஸ்ட்டு 10, ஸ்டெனோ கிடையாது. இந்த நீல்கிரிஸில் டைப்பிஸ்ட்டு 8, ஸ்டெனோ வந்து ஒரே ஒரு போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் டைப்பிஸ்ட் வந்து 14, ஸ்டெனோ கிடையாது. சிவகங்கையில் 7 டைப்பிஸ்ட்டு, 1 ஸ்டெனோ. தஞ்சாவூரில் 15 டைப்பிஸ்ட்டு, 2 ஸ்டெனோ. இந்த நீலகிரிஸில் 4 டைப்பிஸ்ட்டு, 2 ஸ்டெனோ. ஸோ இது டவுன் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், த நீலகிரிஸ் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், போஸ்ட் வந்து அலாட் பண்ணலை. ஸோ அட் த சேம் டைம் கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரீஜனல் வைஸாக இருக்கக்கூடிய ஒரு சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து சேலமில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 5, டைப்பிஸ்ட் வந்து எதுவும் அலாட் பண்ணலை. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து சேலமில் 2. இதில் சிவகங்கை, தஞ்சாவூர், த நீலகிரிஸ் இந்த 3 மாவட்டத்துலேயும் ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ இந்த 3 மாவட்டத்துலேயும் வந்து இந்த 3 போஸ்டிங்லேயும் எந்த அலாட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து பண்ணலை. ஸோ சேலமில் மட்டும்தான் போஸ்டிங் வந்து கமர்ஷியல் டேக்ஸஸில் வந்து இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஸ்டேட் அக்ரி மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் ஒரு போஸ்டிங்கும், அது வந்து எஸ்சிஏ டெஸ்டிடியூட் வீடோ அது பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்குது. இந்த நீலகிரிஸ்லேயும் அதேமாதிரி ஜென்ரல் டர்னில்
பிஎஸ்டிஎம் படித்த ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்க்கா, அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ கவுன்சிலிங் போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வியூஸ் பார்க்குறீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ. அதே சமயத்தில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட் பேஜில் வர மாதிரி வரும். அவங்களும் எடுத்து இதை பார்த்து கவுன்சிலிங் போகிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஓஜேக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து கவுன்சிலிங் போக போகிற டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கும் சேர்த்தே தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.